புழல் ஏரிக்கான நீர்வரத்து அதிகரித்த நிலையில் தற்போது 500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி வீதம் உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். தற்போது 500 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் புழல் ஏரியை சுற்றியுள்ள கரையோர பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பொதுப்பணித்துறை சார்பாக? சுமித்ரா, சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட இந்த புழல் ஏரியில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 2956 மில்லியன் கனஅடி தண்ணீரானது நிரம்பி இருக்கிறது. 21.2 அடி உயரம் கொண்ட இந்த புழல் ஏரியில் 19.72 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. ஏரியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 89.57% நிரம்பி இருக்கிறது. ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் பாதுகாப்பு கருதி இன்று காலை ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி வீதம் உபரி நீரானது தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ஏரியில் இருக்கக்கூடிய 2 ஷட்டர்கள் வழியாகவும் இந்த உபரி நீரை நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்திருக்கிறார்கள். இந்த ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது எண்ணூர் கடலில் சென்று சேர இருக்கிறது. நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டல் கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியாக இந்த உபரி நீர் கால்வாய் செல்கிறது. உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் யாரும் இந்த உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் நின்று வேடிக்கை பார்ப்பதோ, செல்ஃபி எடுப்பதோ, கால்வாயில் இறங்கி குளிப்பது, துணி துவைப்பது போன்ற எந்த செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். சுமித்ரா, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.